ஆகாயம் பூமி அதிசய படைப்பு, ஆணும் பெண்ணும் அதனிலும் சிறப்பு. ஏதேன் தோட்டத்தில் இறைவனின் கூடுகை, இழந்த பின்னாலே சாத்தானின் ஆளுகை. ஏதேன் தோட்டத்தில் இறைவனின் கூடுகை. ஆண் பெண்ணுடைய காதல் தமிழ் இலக்கியங்களிலே அதிகமாய் உண்டு. அகநானூறு என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். அந்த புத்தகத்திலே காதலை பற்றி அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காதலிலே ஒருதலை காதல் என்று உண்டு, இருதலை காதல் என்று உண்டு. நாம் கிறிஸ்தவர்களுக்கான காதலை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபையிலே வாழ்கிற நாம் தான் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருதலை காதல், ஆணும் பெண்ணுமாய் சுயமாய் காதல் பண்ணிக்கொள்ளுதல். வேதத்திலே ஆரம்பத்திலே உலக தோற்றத்திற்கு முன்னிலிருந்தே ஒருதலை காதல் தான் ஆரம்பித்தது. அதை ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மாத்திரம்தான் நம்ம மேல காதல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளாக நாளாக அது இருதலை காதலாய் மாறி இன்றைக்கு அது மிக அதிகமான காதலாய், ஒரு அன்பு நிறைந்த காதலாய், ஒரு குடும்பம் போன்ற காதலாய் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில உண்மையிலே உலக பிரகாரமான காதல் இருக்கிறதே, ஆணும் பெண்ணும் பண்ணுகிற காதல். இப்படி காதலிக்க வேதத்திலே அனுமதி உண்டா? பலருடைய கேள்வி இது. திருமணம் என்பது உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆதாமை படைத்தார். படைத்த உடனே திருமணத்திற்கு ஆதாமுக்கு ஏற்பாடு செய்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஆதாம் போய் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்கவே இல்லை. அவர் கல்யாணத்துக்காக யாரையும் லவ் பண்ணலாமான்னு யோசிக்கவும் இல்லை. ஆண்டவரே அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதுபோல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் பெற்றோரோ சபை போதகரோ தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்றைக்கு ஆதாமுக்கு தேவன் ஏற்பாடு செய்தது போல கிறிஸ்தவ பிள்ளைகள் பெயர் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பாரம்பரிய ட்ரெடிஷனல் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். திருமணமே, தேவன் உண்டாக்குகிற திருமணமே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குத்தான். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகள் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 1-2 வசனங்களின்படி வசன காதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தின் மேலே அவர்களுக்கு அதிக காதல் இருக்க வேண்டும். முதல்ல வசனமாகிய இயேசுவின் மேல் காதல், அதற்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள மற்ற ஆண் பெண்ணின் மேலே காதல். ஈசாக்கு என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இந்த ஈசாக்கு இயேசுவுக்கு நிழலாட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் விசுவாசனாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கு நிலத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். இதுதான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு, இந்த ஈசாக்குக்கு எலியேசர் மூலமாய் ஆபிரகாம் ஒரு மணவாட்டிக்கு ஏற்பாடு பண்ணுகிறார். அங்கே லவ் என்ற பிரச்சனையே வரவில்லை. மனைவியை ஈசாக்கு பார்த்தது கூட இல்லை. அது ஓகே என்று, தனக்கு பிடித்திருக்கிறது என்று கூட சொல்லவில்லை. இதை தேவனே செய்ததினால இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்
தற்காலத்தில் ஆணும் பெண்ணுமே காதலித்து திருமணம் வரை வந்து இந்த வசனம் சொல்வது பொய்யாய் போய்விடுகிறது. இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்கிற வசனம் பொய்யாய் போகிறது. நிறைய பேர் இது கர்த்தரால் ஆயிற்று என்று அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவருடைய பத்திரிகை கார்டுகளிலும் போட்டுக் கொள்கிறார்கள். எப்போது காதலிக்க வேண்டும் தெரியுமா? காதலிக்கிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, டேட்டு டைம் எல்லாம் இருக்குது. எப்போது காதலிக்க வேண்டும் தெரியுமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். திருமணமான பிற்பாடுதான் லவ் பண்ணணுமா? திருமணத்துக்கு முன்னாலே லவ் பண்றது தேவையில்லை என்று கிறிஸ்தவ வேதம் சொல்லுகிறது. சிலர் சொல்லுகிறது யாக்கோபு காதலிக்கவில்லையா? பலருடைய கேள்வி இது. யாக்கோபு காதலிக்கவில்லையா? உண்மைதான், யாக்கோபு காதலித்தான். அதன் நிலைமை என்ன தெரியுமா? முதல் திருமணம் காதலித்தவளோடு இல்லை, வேறொருத்தியோடு திருமணம் முடிந்தது. 7 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா அவன் ஆடு மேய்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள் அவன் உள்ளானான். திருமணம் நடந்த பொழுதும் அவனுக்கு அப்பா அம்மாவே இல்லை. அப்பா அம்மா எங்கோ இருந்தாங்க, இவன் மாமா வீட்டுல கல்யாணம் நடக்குது. பிள்ளைகள் பிறக்கும் போதும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கவே இல்லை. சொந்த வீட்டிற்கு தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய லவ்வரை, தன்னுடைய மனைவிகளை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று வரும்போதே தன்னால் அன்பால் நேசிக்கப்பட்டு காதலித்த அந்த ராக்கேல் மரித்து போய்விட்டாள். அவளை காட்ட முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, உனக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட நிலை உனக்கு வேண்டுமா? யாக்கோபு காதலிக்கவில்லையா என்று கேட்கிறாயே, உனக்கும் do you want these things in your life? No. ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தோம் என்றால் லவ் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிதா தன் குமாரனுக்கு மணவாட்டியை ஆயத்தமாக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். சபையாராகிய நாம் தான் மணவாட்டி, இயேசுவே மணவாளன். ஆவியானவரே எலியேசராய் இருந்து மணவாட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ரகசிய வருகையில் நாம் எல்லாரும் இணைய போகிறோம். தம்மை இயேசு மணவாளன், நம்மை இயேசு மணவாளன் இதுவரைக்கும் அவர் கண்டுபிடிக்கவில்லை. இந்த பொண்ணை அவர் பார்த்து லவ் பண்ணி கண்டுபிடிக்கல. அங்கே ரெபேக்காள் ஈசாக்கு என்று ஒப்பு கொடுத்து நிச்சயதார்த்தம் போல காரியங்கள் நடந்தது. ஈசாக்குடைய அப்பா வீட்டில் அல்ல, ஆபிரகாம் வீட்டிலே அல்ல, ரெபேக்காள் வீட்டிலேயே நடந்தது போல நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிச்சயதார்த்தம் இயேசு கிறிஸ்துடைய பரலோக வீட்டிலே நடக்காமல் இந்த பூமியிலே நடந்து முடிந்திருக்கிறது. அது ஞானஸ்தானம் என்ற சடங்கின் மூலமாய் முடிந்திருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்படிப்பட்ட நிலைதான் வாலிபர்களுக்கு தேவை. வாலிப இச்சைகளை நாம் எல்லோரும் சிலுவையில் அறைந்து, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சிலுவையில் அறைந்து தம் எதிர்காலத்தை தேவன் கையில் விட்டுவிட வேண்டும். சங்கீதம் 31:15 அப்படித்தான் சொல்லுகிறது. யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த நேரத்தில் நீங்கள் காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய காதலை நிறுத்துங்கள். உங்கள் பெற்றோரிடமோ உங்கள் பாஸ்டரிடமோ போய் சொல்லுங்கள். தேவனிடம் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காதலை வாய்க்க செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே,
வாலிப சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களுக்காகவும் சொல்லுகிறேன். நிச்சயமாய் இதை நீங்கள் கை கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் ஒழுக்க சீலர்களாய், உத்தம சீலர்களாய் வாழும் வளரும், வருகையிலே சேரும். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இறைவனின் கூடுகை இழந்த பின்னாலே சாத்தானின் ஆளுகை. இயேசுவை ஏற்றேன், இழந்ததை பெற்றேன். ஏதேன் தோட்டத்தில் இன்பத்தை கண்டேன். இயேசுவை ஏற்றேன், இழந்ததை பெற்றேன். ஏதேன் தோட்டத்தில் இன்பத்தை கண்டேன். ஆகா